வணக்கம் ஸ்ரீ டிவன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்களை பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் 5/7/2026 முதல் 11/7/2026 வரை இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். இந்த வாரம் 3 ராசிக்காரருக்கு ராஜயோகம் நிச்சயம் கிடைக்கும். அவங்க யாருங்கிறத நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொரு ராசியும் பார்க்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 5/7/2026 ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். அன்று திருமணம் செய்யும் சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்கள். 6/7/2026 திங்கட்கிழமை சஷ்டி விரதம். மறக்காமல் சஷ்டி விரதம் கடைபிடிங்க. ரொம்ப விசேஷமான பூஜை, நல்லது நடக்கும். 7/7/2026 செவ்வாய்க்கிழமை அஷ்டமி பூஜை நடக்கும். சாயங்காலம் நேரம் பூஜை பண்ணுற அனைத்து கோயில்கள்லையும் அஷ்டமி பூஜை நடக்கும். குறிப்பாக ஆரக்கல்லூர் காலபைரவர் கோயிலில் அஷ்டகால பைரவர் கோயில் அங்கே தான் இருக்குது. ஆரக்கல்லூர் ஒரு முன்னொரு காலத்தில் போயிட்டு இருந்தோம். இப்போ நைட் 12 மணிக்கு பூஜையெல்லாம் நடக்கும். இப்போ கொஞ்சம் போகிறதில்ல. இருந்தாலும் அங்கே போகிற பக்தர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ரவி குருக்களுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் யாரெல்லாம் ஆரக்கல்லூர் போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி போகாதவங்க கரெக்டாக ஆரக்கல்லூர் போயிட்டு வந்துடுங்க. ரொம்ப விசேஷமான ஊர். ஆத்தூர் தாண்டி தலைவாசல் போகிற வழியில் அந்த கோயில் உள்ளே போனால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப விசேஷமான கோயில். அஷ்ட பைரவரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் கண்டிப்பாக. யார் ஏற்கனவே போயிருக்கேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். 8/7/2026 புதன்கிழமை நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் குபேரன் வழிபாடு செய்ய போகிறோம். இந்த குபேரன் வழிபாடு எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். வாய்ப்புள்ளவங்க வந்து கலந்துக்கோங்க. இது ரொம்ப விசேஷமான பூஜை. நீங்கள் கோயிலுக்கு வரீங்கன்னா முக்கியமாக இந்த 4 பொருட்களை வீட்டிலேருந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் ரொம்ப நல்லது. இல்லைங்க எனக்கு அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை, கோயிலே வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னா வாங்கிக்கலாம். அதுக்கு கட்டணம். வீட்டிலேருந்து தயார் பண்ணி எடுத்துகிட்டு வந்தீங்களா கட்டணம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. எது உங்களுக்கு சௌகரியங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இந்த பூஜை எந்த நேரத்தில் நடக்குதுங்களா? ராகு காலத்தில் நடக்குங்க. ராகு காலம் சுக்கிரன் ஹோரையில் நடக்கும். எப்போங்கண்ணா? மத்தியானம் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அந்த பூஜை நடக்கும். கலந்துக்கோங்க. என்னென்ன பொருள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணுங்கிறீங்களா? கண்டிப்பாக இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவது இந்த பச்சை பை எடுத்துகிட்டு வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பை ரெடி பண்ணி கொண்டாந்துருங்க. சரிங்களா? பச்சை பை வேணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்களா பச்சை கற்பூரம் வேணும். இந்த பைக்குள்ளே போடுற மாதிரி பச்சை பையே பச்சை கற்பூரம் பைக்குள்ளே போடுறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்ததாக என்ன தேவைன்னா ஏலக்காய். நல்லா பார்த்துட்டிங்களா? ஏலக்காயே உங்களுக்கு இப்படி காட்டினா ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏலக்காய் ஒன்றே இருந்தால் போதும். இப்படி எடுத்து இப்படி போட்டுருங்க. அதுக்கு அடுத்ததாக தேவைப்படுறது சோம்பு. என்னடா அது சோம்பு ஒன்று காட்டணும்னு பார்த்தா சோம்பு ஒன்றெல்லாம் காட்ட முடியாது. கொஞ்சம் அள்ளி அதில் போட்டுருங்க. ஓகேவா? அந்த பச்சை பையில் சோம்பு அள்ளி கொஞ்சம் போட்டுருங்க. இதை சோம்பு போட்டு இப்படி மடித்து ஓகேவா ஒரு கட்டு கட்டிடணும். கட்டிட்டு நம்ம குபேரன் சன்னதியில் வச்சு பூஜை பண்ணி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் 48 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணணும். ஓகேவா? பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த மூட்டையை அப்படியே எடுத்து உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சிங்களா கண்டிப்பாக செல்வம் கிடைக்கும், செல்வம் சேரும், எல்லாம் நல்லதும் நடக்கும். ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், இந்த பூஜைக்கு வரவங்க நெய்வேத்தியத்துக்கு தேவையான இனிப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. சாமிக்கு படைக்கிறதுக்கு இனிப்பு மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா உங்களோட பூஜை இதெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்து வந்துடுங்க. கூட வந்து இனிப்பும் எடுத்துகிட்டு வந்துடணும். ஏதாவது ஒரு ஸ்வீட்டு நீங்கள் கடையில் வாங்கி கூட வீட்டில் வச்சு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். ஸ்வீட் கொண்டு வரணும், இனிப்பு. இல்லை நாங்கள் வீட்டில் செய்வோங்க, கேசரி செய்ய தெரியும், பாயசம் செய்ய தெரியும்னா ஒரு சின்ன கப்பில் செஞ்சு கொண்டாந்துருங்க. சாமிக்கு படைச்சிட்டு உங்கள்கிட்டே அப்படியே கொடுத்துட்றோம். ஓகேங்களா? நெய்வேத்தியம் படைச்சிட்டு. சரிங்களா? இல்லைங்க எனக்கு கொஞ்சம் நல்ல மனசு இருக்குங்க, நான் கொஞ்சம் 4 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கொண்டு வாங்க. எல்லோரும் பகிர்ந்து சாப்பிட்லாம். சரிங்களா? அது உங்கள் விருப்பம். ஆனால் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக இனிப்பு படைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சம்மந்தமான தகவல் வேணுன்னா கீழே இருக்கிற அந்த நம்பருக்கு ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இந்த புதன்கிழமை வந்துடுங்க. ஓகேவா? இதை வீட்டில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தால் எந்த ஒரு கட்டணமும் இல்லை. இதே நீங்கள் கோயிலில் வாங்கினா என்ன கட்டணங்கிறது கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அன்பு வேண்டுகோள், கோயிலில் வேணுங்கிறவங்க முன்பதிவு பண்ணி பணம் செலுத்திடுங்க. ஓகேவா?
ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி தயார் பண்ணி வைக்கணும், பை தயார் பண்ணணும், அதுக்காக தான். சரிங்களா? இது கட்டுற நூல் வந்து நாங்கள் கோயிலில் ஃப்ரீயாகவே தந்துடுறோம். சரிங்களா? மறக்காமல் வந்துடுங்க. புதன்கிழமை குபேர செல்வத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். உங்கள் கல்லாப்பட்டியில் வச்சுக்கலாம். 1 வருஷத்துக்கு பாதுகாப்பு. பணம் கொட்டுன்னு கொட்டும். நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேவா? வருஷத்தில் ஒரு முறை செஞ்சால் போதுங்க. செஞ்சு பார்த்துருங்க. வாங்க, இதுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டணமும் இல்லை. கோயிலுக்கு வந்தால் போதும். இந்த பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சரிங்களா? அப்படி ஞாபகம் இல்லையா? டக்குன்னு ரிவேஸ் போய் மறுபடியும் பொறுமையாக பாருங்கள். எல்லாம் நான் பொருள் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன். மறக்காமல் நெய்வேத்தியத்துக்கு இனிப்பு கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? அப்புறம் 10/7/2026 வெள்ளிக்கிழமை நம்ம மகாலட்சுமி கோயிலில் வாரம் வெள்ளிக்கிழமை 108 தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறோம். 16 லட்சுமியும் வலம் வர்றோம். 108 தீபத்தோடு வலம் வர்றோம். 108 குடும்பங்கள் சேர்ந்து வரோம். எத்தனை குடும்பம் வந்தாலும் அத்தனை குடும்பத்துக்கு ஒரு விளக்கு கொடுத்து நாங்கள் சுவாமிக்கு மத்தியானத்தில் செய்கிறோம். இதுவும் மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நாங்கள் இதை செய்கிறோம். ரொம்ப சிறப்பான ஒரு பூஜை. வெள்ளிக்கிழமை சுக்கிரன் முறையில் செய்கிறோம். ஓகேவா? மறக்காமல் வந்துடுங்க. தீபம் வீட்டிலேருந்து கொண்டு வந்துடுங்க. கோயிலில் போட்டு நம்ம அந்த வெள்ளிக்கிழமை பூஜையை நம்ம சிறப்பாக செஞ்சிடலாம். இப்போ வர வெள்ளிக்கிழமை ஏகாதசி விழா இருக்குது, கீர்த்திகை விரதமும் இருக்குது. ஏகாதசி விழாங்கிறதுனால அவல் பாயசம் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. மக்களுக்கு தானம் கொடுத்தா பெரிய புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா ஏகாதசிக்கு அவல் பாயசங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்கிறத நீங்கள் உணர்வீங்க. சரிங்களா? நீங்கள் வீட்டில் செஞ்சு கூட 4 பேருக்கு தானம் கொடுங்க, அதுவும் புண்ணியம் தான். 11/7/2026 சனிக்கிழமை. வெள்ளிக்கிழமையும் சாயங்காலமாக கீர்த்திகை ஆரம்பிக்குது. சனிக்கிழமை பகல் 11 மணி வரைக்கும் கீர்த்திகை இருக்குது. எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்போ போய் முருகனை வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம வாரராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேச ராசிகளே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரிய பகவான் இருப்பார். 4ஆம் இடத்துல குருவும் புதனும் இருப்பாங்க. புதன் வக்கரமாகி 3ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகவும், 12ல் சனி பகவான் இருப்பாங்க. சந்திர பகவான் 11ஆம் இடத்துலேருந்து இந்த வாரம் பயணத்தை ஆரம்பிக்கிறார். அதீத நன்மைகள் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. மேஷ ராசிக்காரங்க இந்த வாரம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் 3-6 குடைவன் வக்கரமாகி 3ஆம் இடத்துக்கு போகிற பயணத்தை திட்டமிட்டு செயல்படுங்க. அரசாங்க விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இல்லைங்க. வழக்கு விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்கள் சும்மாவே போனாலும் ரோட்டில் போட்டு ஃபைன் போட்டுருவாங்க. அதனால் உங்கள் ஆவணங்கள்லாம் வச்சுட்டு கரெக்டாக பயணம் செய்யுங்க. சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துலேருந்து புதன் வக்கரமாகி பின்னோக்கி போகிறாரு. மிதுனம் அவர் சொந்த வீட்டுக்கே போகிறாரு. அப்போ கண்டிப்பாக ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். தலைவலி இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னா வயிறு வலி, அஜீரண கோளாறு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையும் பெரிய அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்லதுகள் அதிகம் நடக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தடுமாற்றம் நல்லா தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் தடுமாற்றம் வரும். ஏன்னா அந்த புதன் பகவானால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ அஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானது இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு சுக்கிரன் கேது சேர்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பல்ல. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்ந்துருப்பாங்க.
இவங்க 2 பேரும் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு 2 7 கூடியனோட ப்ராப்ளம் ஏற்படும். அதாவது நட்பு வகையில் பிரச்சனைகள், பகை, விரோதம் வரும். இவ்வளோ காலம் நல்லா தான் அந்த நண்பர்கள் இப்போ பேச மாட்டாங்க. அது ஏன்னே தெரியாது. அது காரணமும் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் கூட நம்ம கொஞ்சம் நிம்மதியாகலாம். அதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்குது. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை வந்துட்டிங்கன்னா நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொந்த தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லைனா பணம் செலவுகள் அதிகம் ஆகிடும். பண முதலீடுகள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பண்ணுங்கள். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுங்கள். இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு இறைவன் துணையால் நல்லது நடக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப கடுமையாக இருக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரனுக்கு ஏற்ற சமயத்தில் பொண்ணு பார்க்குறது வேலைலாம் வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவங்க 2 பேரும் விலகினதுக்கப்புறம் பொண்ணு பாருங்கள். நல்லபடியாக திருமணம் ஆகும். இந்த நேரத்தில் பார்க்குறது அவ்வளோ சிறப்பு இல்லை. இல்லைங்க இப்போ தான் ஒரு பொண்ணு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் குலதெய்வ கோயிலில் பஞ்சதீபம் போட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லது நடக்கும். குலதெய்வ கோயில் லாங்காக இருந்தால் வீட்டில் குத்துவிளக்கு 5 தீபம் ஏற்றிட்டு குலதெய்வமாக நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணு பார்க்க போங்க. இது ஒரு பரிகாரம். இல்லைங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இவ்வளோ காலம் வெயிட் பண்ணேன், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள், நல்லது நடக்கும். மாணவர்களுக்கு நட்பால விரோத பகை, டீச்சர் கூட பகை இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு கோபத்தை குறைங்க, பொறுமையாக இல்லைங்க. அக்கம் பக்கத்தாரிடம் சண்டை வருது, அது வராமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஹெல்த்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். நேரத்துக்கு சாப்பிடுங்க. வயிறு பிரச்சனைக்கு ரொம்ப கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க, அது நடக்கும் இது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சின்னதாக மாத்திரை போட்டால் சரியாயிடும். நீங்கள் சாப்பிடாம இருக்கிறீங்க, அத்தம் பிரச்சனை, அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் இன்றைக்கி சாப்பிட்டேனே, இன்றைக்கி சாப்பிட்ருப்பீங்க, நேற்று முந்தான நாள்லாம் நேரத்துக்கு சாப்பிடல. புரியுதுங்களா? அந்த நேரத்துக்கு சாப்பிட்ணுங்கிறது கட்டாயத்துக்கு சாப்பிடக்கூடாது. 8 மணி ஆச்சுன்னா நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறதில்ல. கொஞ்சம் 8 9க்குள்ளே நீங்கள் சாப்பிட்றது நல்லது. நீங்கள் 10 11 கொண்டு போய் இறங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் தூக்கம் உங்களை அறியாமல் இந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகுது, அதை கண்டுபிடிங்க. மத்தியானத்தில் தூங்குறது அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்களா நல்லது. கொஞ்சம் நேரம் தூங்குங்க, வேண்டாங்களே. உங்களுக்கு தூங்கணுங்கிற எண்ணமே அதிகமாக வரும். இப்போ சத்த படுத்தா பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி யாருக்கெல்லாம் அப்படி எண்ணம் வருது கமெண்ட் பண்ணுங்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகள், வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இல்லைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. எதுலேயும் ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். அவசர புத்தி தயவு செஞ்சு வேணாம். ஏன்னா இந்த நேரங்கிறது அவ்வளோ சிறப்பாக இல்லை. இறை வழிபாடு பண்ணால் நல்லது நடக்கும். கீர்த்திகை விரதம் வருது இந்த வாரம், சஷ்டி விரதமும் வருது. 2 விரதம் வரதுனால மறக்காமல் முருகன் கோயில் போயிட்டு வந்துடுங்க. இந்த வாரம் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுளே முருகன் தான். முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சஷ்டி விரதம் கடைபிடிங்க, கீர்த்திகை விரதம் கடைபிடிங்க, நல்லது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். அதிகம் உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் செவ்வாய் பகவானும், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதன் வக்கர நிலையில் இருப்பார். 3ஆம் இடத்துல குரு இருப்பார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும் 11ல் சனி பகவானும் இருப்பாங்க. இந்த வாரம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா, புதன் 2 5 கூடயும் வக்கரமாகி உங்கள் ராசிக்கு வர்றது தான் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் சுக்கிரன் ராசிநாதன் சுக்கிரனுக்கு எது சேர்ந்துருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. எப்போவுமே உங்களுக்கு நல்லதாக நடந்துட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக நடக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு சிக்கல் உங்களை மீறி வருகிறது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், பிடிவாதத்தை மாற்றுங்க. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது. பணம் செலவு பண்ணுறது கொஞ்சம் சிக்கனை வேணும், தாம் தூம்னு செலவு பண்ண வேணாம். இதை புரிஞ்சுட்டு அந்த வாரம் நல்லது நிச்சயமாக கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கடன் பிரச்சனை, தொழிலில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. நீங்கள் கற்பனையிலே வாழ்ந்துட்டுக்கிறீங்க, அது தானாக நடந்துடும், அது பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அதெல்லாம் இல்லை, நிஜத்தில் வேறையாக்குது. கொஞ்சம் நிஜத்து கூட பழகினீங்கன்னா நல்லது நடக்கும். அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன மண் விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் நடக்கும். வாய்ப்புகள் நல்லது, கடவுளர்களால் நல்லது நடக்கும், எதிர்பாருங்க. வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள்.
அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பம் பிரச்சனைகள் வரப்போகுது. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாளுங்க. குறிப்பாக 4ஆம் இடத்துல சுக்கிரன் கேதுக்குனால நாய்கள், இந்த மாதிரி நாய், ஆடு, மாடு இதெல்லாம் தொல்லைகள் பண்ணோம். பார்த்து கவனமாக இருங்க. கண்டிப்பாக வேகத்தில் போகாதீங்க. 40 கிலோமீட்டருக்கு மேலே வேகத்தில் போகிறது உங்களுக்கு தான் ஆபத்து. லேட்டானால் கூட தப்பு இல்லை, ஆனால் வேகமாக போய் மாட்டிக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை கட்டாயம் தேவை. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சுக்கிரன் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. புதன் வக்ரமாகிறதும் அவ்வளோ சிறப்பில்லை. இந்த 2 சிறப்பு இல்லை அப்படிங்கிறதுனால சொந்த பந்தத்துக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிரச்சனைகள், சிக்கல்கள் வரும். வழக்கு, பஞ்சாயத்து வரும். கவனம், எச்சரிக்கை தேவை. மருத்துவ செலவுகள் இந்த வாரம் குடும்பத்தில் உண்டு. கவனத்தோடு இல்லைங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொத்து சம்மந்தமான பிரச்சனை இந்த வாரம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. விசா சம்மந்தமான சிக்கல்கள் வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நட்போட உதவி எதிர்பார்க்குறீங்க, அது கிடைக்காது. அதனால் நட்பை உதற வேணாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். கன்னிப்பெண், கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் கேது இருந்தாவே திருமண தடை வரும். அதனால் பரிகாரம் பண்ணிவிட்டு திருமண வரன் தேடுங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவிற்கு நட்பால் பிரச்சனை, விரோதம் வரப்போகுது. விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு கணவன் மனைக்குள்ளே சண்டை தயாராகிடுச்சு. அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு உங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. ஆனால் சண்டை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை கொஞ்சம் மாற்றினீங்களா நல்லாயிருக்கும். குழந்தைங்கிட்ட கொஞ்சம் அன்பாக இருந்துக்கோங்க. உறவுகளால் குழந்தைங்களுக்குள்ள பிரச்சனை வருது. சொந்தக்காரங்க ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க, குழந்தைங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். நம்ம குழந்தைய பற்றி நமக்கு தெரியும். அதனால் அவங்கள அன்பாகவே வளர்த்துங்க. ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? அவங்கள மாறுவாங்க, நல்லது நடக்குங்க. அவங்களுக்காக தானே நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க. அதனால் கண்டிப்பாக மாறுவாங்க. நீங்கள் அடுத்தவங்க சொல்கிறத ஃபுல்லாக நம்பி குழந்தைங்க இது பண்ணாதீங்க. யார் எது சொன்னாலும் தங்க, நீ நல்லா வருவேன், நல்லது பண்ணுவேன், நல்ல பழக்க வழக்கம் நான் உனக்கு கற்றுத்தரேன் வா அப்படின்னு சொல்லி அவங்கள மாற்றுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீங்கள் அதுக்கான முயற்சி எடுங்க. குழந்தைங்கள அடிக்காதீங்க. மீறி அடிச்சிங்களா கண்டிப்பாக ஒரு சகோதரன்னா அடிக்க வேண்டாம். ஓகேவா? அது வேண்டாம். அது அந்த வார்த்தையெல்லாம் நான் பயன்படுத்தக்கூடாது. அதுக்காக தான் அது வேண்டான்னு சொல்கிறேன். புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தால் வீட்டில் லட்சுமி தாண்டவம் ஆடுவா. அது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அடம் பண்ணலாம் அது குழந்தையே இல்லைங்க. அடம் பண்ணாதாங்க குழந்தை. அதை புரிஞ்சுக்கோங்க. சரியா? அவங்களுக்காக வாழுங்க, அவங்க உங்களுக்காக வாழ்வாங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகள் இருக்குது. கவனத்தோடு இல்லைங்க. பணம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். கடன் கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இல்லைங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு பிஸ்னஸ் க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது சம்மந்தமாக முயற்சி எடுத்துட்டுக்கிறீங்க. ஆனால் பணம் விஷயத்தில் கராராக இருந்துக்கோங்க. திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி விரதம் கடைபிடிங்க. வெள்ளிக்கிழமை ஏகாதசி விரதம், அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நெல்லிக்காயை வைத்து வழிபாடு பண்ணுங்கள். புண்ணியம் அதிகம் கிடைக்கும். வெற்றி உங்களுதாக இருக்கும். அந்த நெல்லிக்காயை வெள்ளிக்கிழமை சாப்பிடாதீங்க, சனிக்கிழமை சாப்பிடுங்க. ஏன்னா ஏகாதசியில் பூஜை பண்ணது துவாதசியில் சாப்பிட்டா மிகப்பெரிய பாக்கியம் உண்டு. அதாவது நீங்கள் பூஜையே பண்ணாமல் கூட துவாதசியில் நீங்கள் நெல்லிக்காயை சாப்பிட்டீங்களா, ஏகாதசி வழிபாடு பண்ண புண்ணியம் கிடைக்குமா. நீங்கள் வெள்ளிக்கிழமை நெல்லிக்காயை வச்சு ஏகாதசியிலே வழிபாடு பண்ணிவிட்டு அதை துவாதசியில் சாப்பிட்டு பாருங்கள், பெரும் புண்ணியம் கிடைக்கும். இதான் ரகசியம், வச்சுக்கோங்க. மிகுந்த அடிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சூரியனும் புதனும் இருப்பாங்க. புதன் வக்ரநிலையில் இருப்பார். பின்னோக்கி உங்கள் ராசிக்கு வந்துட்டார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு, 10ல் சனி பகவான் இருப்பாங்க. 12ல் செவ்வாய் இருப்பாங்க. இந்த வாரம் ராசிநாதன் வக்ரமாகி உங்கள் ராசிக்கே வந்துட்டார். எவ்வளோ காலமாக 2வது வீட்டில் இருந்தால் இப்போ உங்களுக்கே வந்துட்டார். எதை யோசித்தாலும் நடக்க மாட்டேங்குன்னு ஒரு கவலை இருக்குது. கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இருந்துக்கோங்க. குடும்ப விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஒரு சின்ன மெடிக்கல் செக்கப் போயிட்டு வரது பாதுகாப்பு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் ஒரு மந்தம் இதெல்லாம் வருது. வேலையாட்கள் கூட சண்டை பண்ணாதீங்க, அவங்களுக்கு விட்டு கொடுத்து போங்க. அவங்களுக்கு முடிஞ்ச அந்த வாரம் சனிக்கிழமை ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கவனம் தேவை. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாவே சின்னதாக ரத்த காயம் ஏற்படும்பாங்க. வண்டி வாகனத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நிதானமாக பேசுங்க, பொறுமையாக கடைபிடிங்க, நல்லது நடக்கும்.
கற்பனை குதிரைக்கு தட்டி விட்டுறாங்க, மாட்டிக்குவீங்க. ஏன்னா 9 ராகு இருந்து உங்களை அப்படியே பயங்கரமாக உங்களை பில்டப் பண்ணி விட்டுருவோம். அதெல்லாம் நம்ம இல்லை, நம்ம இன்னும் கொஞ்சம் கடன் வச்சுட்ருக்கோம், இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதை உணருங்க. எதிர்காலம் பெருசாக வரும், அதில் நான் மாற்றே சொல்லலை, கண்டிப்பாக வரும். ஆனால் இந்த நேரங்கிறது நம்ம பொறுமையாக சிந்திச்சு வேலை செய்யணும். ஓகேவா? அதிர்ஷ்டம் வரும், அது வரும், சீட் ஆடலாம், அது ஆடலாம், லக்கு வரும், அப்படிலாம் போய் மாட்டிக்காதீங்க. புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பணத்தை செலவு பண்ணுறதுல சிக்கனமாலுங்க. வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் வந்து இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரப்போது கொஞ்சம் கவனத்தோடு இருங்க. யாரு கூடயும் கோவப்படாமல் இருந்துக்கோங்க, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சின்ன சின்ன வேலைகளை தானாக செஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்காதீங்க. குழந்தைங்களை அன்பாக பார்த்துங்க, அதுவே பெரும் புண்ணியமாக நிச்சயம் கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, ஏதோ ஒரு ஏக்கம் இருக்குது, அது மிக விரைவில் தீரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படுகிறது. உறவுகளால் பகை விரோதம், புதிய சொந்தத்தில் வரம் தேடுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வரம் பாருங்கள், நல்ல வரணம் அமையும். மாணவருக்கு படிப்பில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குதுப்பா, எது படித்தாலும் ஏறலைங்கிற ஒரு கவலை இருக்குது. சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, நிச்சயமாக நல்லா படிப்பீங்க. இல்லத்து அரசிகளுக்கு சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் பகை வரப்போகுது. ஏதாவது ஒரு விருந்து விசேஷங்கள் கலந்துட்டு அங்கே ஒரு சண்டை வருது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்கிறீங்க. நான் உதவி செய்ய வேண்டாம்னு சொல்ல மாட்டேன், சிக்கலில் மாட்ட வேண்டாம்னு சொல்லுவேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, நல்லது நடக்கும். தவறு செய்யாத குற்றவாளின்னு சொல்லுவாங்க. தப்பே பண்ணாலும் உங்கள் பேரில் வீண் பழி வரும். எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இரவல் நகை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க, வரவே வராது. நகை தான் கொடுத்துட்டீங்க, வராது. ஏற்கனவே கொடுத்து என்ன பண்ணோம், அது வந்துடும், கவலைப்படாதீங்க. பார்த்தீங்களா, நீங்கள் நினச்சதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதனால தான் மைண்டு ஃப்ரீயாக வைங்க. ஆண்டவன் துணையாக இருக்கிறார். அப்பப்போ இந்த சகோதரனும் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நல்ல வழி காட்டுறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு இந்த வாரம் முயற்சிகள் தடையாக இருக்குது, பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. நட்பால் ஒரு சில விஷயங்கள் பண்ணலான்னு ஆசைப்பட்டீங்க, அந்த நட்பே இப்போ விலகி போயிடுச்சு. என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுற சகோதரிகளுக்கு இந்த வாரம் பிஸ்னஸ் சம்மந்தமான ஒரு நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும், அதை பயன்படுத்துங்க. குறிப்பாக சொல்லணுமா இருந்தால் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், மாற்றம் நிச்சயம் வரும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் குபேரன் வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் புதன்கிழமை குபேரன் வழிபாடு பண்ணுறது நல்லது. வீட்லேயே கூட குபேரன் படத்தை வைத்து பூஜை பண்ணுங்கள், நல்லது. வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை மகாலட்சுமி கோயிலுக்கு வாங்க, உங்களோட குபேர சக்தியால் நல்லதுகள் நடக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவான் புதன் இருப்பாங்க. புதன் வக்ரம் பெற்று பின்னோக்கி போயிடுறார், குரு மட்டும்தான் இருப்பார். இவர் என்னைக்கு போகிறான்னு பார்க்குறீங்களா, 7/7/2020 பகல் 10:45 புதன் வக்ரமாகி பின்னோக்கி போகிறார், பின்னோக்கி பயிற்சி ஆகிறார். ஓகேவா? 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருப்பாங்க உங்கள் ராசிக்கு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவும் 9ல் சனி பகவான் இருப்பாங்க. 11ஆம் இடத்துல செவ்வாயும் 12ஆம் இடத்துல சூரியனும் புதன் வக்ரமாகி இருப்பாங்க. இந்த ராஜயோகம் கிடைக்கக்கூடிய ராசியில் உங்கள் ராசியும் ஒன்று. ஏன்னா புதன் வக்ரமாகி பின்னோக்கி 12ஆம் இடத்துல போய் வக்ரமாகறான். அதாவது கெட்டவன் கெட்டிட்டும் ராஜயோகம், அந்த ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிது. அதுவும் இல்லாமல் குரு உங்கள் ராசியில் இருக்கிறாரு, அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வும் கூட. அதனால் அதீத நன்மைகள் கொடுக்க தயாராக இருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ
இந்த வாரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்களா நல்லதுகள் நடக்கும், நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும், எல்லா சிக்கலும் இருக்கும். ஆனால் இப்போ தான் நிறையா வாய்ப்புகள் வரும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, ஒரு வேலை கிடைக்கிறதுக்கோ, இல்லை வெளியில் போய் தங்குறதுக்கோ, வெளிநாட்டு வேலைக்கோ கொஞ்சம் பணம் கட்டு, கொஞ்சம் அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு கொஞ்சம் செலவு கொண்டாந்து இது பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் நன்மை, புரியுதுங்களா? அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்மளுக்கு நல்லது அமையும். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ராஜயோகம் 100% அனுபவிக்கலாம். நீங்கள் தயாராக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. விழிப்புணர்வோடு இல்லைங்க, கண்டிப்பாக அதை அனுபவிச்சுக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணும் நண்பர்களுக்கு இந்த வாரம் தொழிலில் நல்ல க்ரோத் கிடைக்கும், வருமான உயர்வுகள் வரும், வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, புதிய ஐடியாக்கள் கிடைக்கும், அதன் மூலிமா நல்லது நடக்கும். வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும், ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும், ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும், மன நிம்மதிகள் கிடைக்கும். இவ்வளோ காலம் இந்த தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கொடுக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கும். சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய வாய்ப்புகள் வரும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். லாட்ரி போன்ற விஷயங்களில் பணம் திடீர் வரவு வரும். ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. 2ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்காருன்னு நினச்சி பயந்துக்காதீங்க. அவங்க உங்களுக்கு அதோட அதீத பணத்தை கொடுக்க தயாராகிறாங்க, சரிங்களா? விபரீத ராஜயோகம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. எதிர்பாராத பணம் நிச்சயம் வரும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு. தைரியமாக ஒத்துக்கோங்க, நல்லது நடக்கும், ஓகேவா? அதிலிருந்து பெரிய நட்பு ஏற்படும், அதன் மூலிமா ஒரு நல்லது நடக்கும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு நல்ல வர்ணாமையும் வாழ்த்துக்கள். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நண்பர்களோட உதவிகள் கிடைக்கும். தனித்துவமாக தெரிவிங்க, நல்லது நடக்கும். இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், புரிதல் ஏற்படும், எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். குடும்பத்தில் இவ்வளோ காலம் இந்த பிரச்சனைக்கு நாம் தான் காரணம், நம்ம இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சிட்டா நம்ம குடும்பம் நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வரும். அதற்கான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நல்லவங்கள்லாம் இணைவாங்க. ஆன்மீக விஷயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இவ்வளோ காலம் பட்ட கஷ்டம், பட்ட அவமானங்களுக்கு தீர்வு விட கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் அதிக வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. வருமான உயர்வுக்கான வழி பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பெரிய வெற்றி உங்களுக்குள்ளே நடக்கும். சஷ்டி விரதம், கீர்த்தி விரதம் கடைபிடிங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இரட்டிப்பாக கிடைக்கும். ராஜயோகம் இந்த வாரம் கண்டிப்பாக கிடைக்கிறத உணர்வீங்க. பெரிய வாய்ப்புகள் வரும், தக்க வச்சுக்கோங்க. சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிரன் கேது இருப்பார். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவானும், ராசிக்கு 8ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும், ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 11ஆம் இடத்துல சூரியனும் புதன் வக்கர நிலையிலும் 12 குரு இருப்பாங்க. உங்கள் ராசியில் இருக்கிற சுக்கிரன் கேது ரொம்ப சரியில்லை. நண்பனாக இருந்தவங்களாம் எதிரியாக மாறிடுறாங்க. உங்களுக்கும் யோசித்து பேசணுங்கிற எண்ணமே இல்லை. ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். மனசில் அதை வச்சுக்கோங்க. சுக்கிரன் கேது, அதாவது கேதை விட்டு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் தயவு செஞ்சு அமைதியாக இருந்துக்கோங்க. இல்லைனா உங்களுக்கான அவமரியாதை நீங்களாக தேடிக்கிறீங்க, வேற ஆளும் செய்ய தேவை, நீங்களாவே உங்களை காட்டி கொடுத்துக்கிறீங்க. இதோட ஓப்பனாக என்னால் எதுவும் சொல்ல முடியாது. அவங்கள புரிஞ்சு விழிப்புணர்வோடு நடந்துக்குவேன் நம்புகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலாளி கூட சண்டை சச்சரவு ஏற்படுறது, அவங்கள அன்பாக அரவணைச்சிக்கோங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு போகிற இடத்துலையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேலை செய்கிற இடத்துலையும் பிரச்சனையாக இருக்குது.
எப்போதுமே பொறுமை அவசியம் தேவை. உச்ச பதவியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கோபத்தில் ஏதாவது செய்ய தான் செய்வாங்க. நாம் கொஞ்சம் பொறுமையாக தாழ்ந்து போகணுங்கிற ஒரு பக்குவத்துக்கு நீங்கள் வந்தீங்களா எதிர்காலம் நன்மையை தேடித்தரும். ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் கூட அக்கறைலாம் இருக்கிறீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, தண்ணி அதிகம் குடிங்க, தயவு செஞ்சு தண்ணி குடிங்க. காலையில் சாப்பிட்டா கொஞ்சம் காலமாக மறுபடியும் நீங்கள் மறந்துருக்கீங்க. யாரெல்லாம் இப்போ காலையில் சாப்பாட்டை மறந்துருக்கீங்களோ அவங்கள எனக்கு ஒரு ஆனஸ்ட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அதை மறுபடியும் அந்த தப்பை பண்ணாமல் நல்லபடியாக சாப்பிடுங்க. ஓகேங்களா? காலை உணவு கட்டாயம் தேவை. வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் வந்து இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஆலோசனை கேட்டு பண்ணுங்கள். நீங்களாக ஒன்று எடுத்துறீங்க, கண்டிப்பாக சிக்கலை போய் முடியுது. அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துறீங்க. தயவு செஞ்சு உத்தரவாதம் கொடுக்காமல் இருந்தீங்களாவே நல்லது நடக்கும். குடும்பத்து நபர்கிட்ட ஆலோசனை பண்ணுங்கள். குழந்தைங்க மேலே இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு குழந்தைங்கள கொஞ்சம் கவனிங்க. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம். முன்னெல்லாம் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருப்பீங்க, இப்போ கொஞ்சம் காலமாக மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதை மீண்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைக்கு என்ன பிடிக்குங்கிறது அவங்களோட உங்களுக்கு நல்லா தெரியும். மறக்காமல் அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுங்க. கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் சந்தோஷப்படுங்க. அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, மறுபடியும் அந்த பழக்கத்துக்கு ஆரம்பிங்க. யாரெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறீங்களோ எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கட்டாயம் அந்த ஃபோட்டோ இதில் நான் போட்டு வர்றேன். இல்லைங்க, நான் குழந்தைங்க ஃபோட்டோலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அதுக்காக. ஓகேவா? எனக்கு அனுப்பலைன்னா கூட சரி, ஃபோட்டோ எடுத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கடின முயற்சி எடுத்தாங்கன்னா இப்போ கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. எதை செஞ்சாலும் யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்பிக்கைக்குரிய வேலைகள் நடக்கும். உங்கள் பேரில் மதிப்பு மரியாதை உயரும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண தடை ஏற்படுகிறது. குலதெய்வ வழிபாடு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க, மறக்காமல் செஞ்சுக்கோங்க. மாணவ மாணவர்களுக்கு யார் பேச்சும் கேட்க மாட்டேன், எனக்கு தோன்றது தான் செய்வேன் அப்படின்னு ஒரு அடாவடியாக இருக்கிறீங்க. அந்த பழக்கத்தை மாற்றினாவே நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்ப உறவினர்கள் மூலிமா பிரச்சனை பகை வந்துட்டு இருக்குது, கொஞ்சம் விழிப்புணர்வோடுங்க. உங்களுக்கு தேவையில்லாமல் சிக்கல் சண்டை வந்துட்டு இருக்குது. ஏன்னா அஷ்டம சனி பகவான் நடத்துகிறாரு இல்லையா, அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது, கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை. 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி சாயங்காலம் வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகள், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வருகிறது. உங்களை அறியாமையே தப்பு தவறுகள் நடக்குது. யாருக்கும் கெடுதல் நினைக்காத உங்களுக்கு அனைவரும் கெடுதல் நினைக்கிறாங்க. பார்த்து விழிப்புணர்வோடு அந்த நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். ஹார்ட் ஒர்க்குன்னு உணவை தவிர்த்துருக்கீங்க, தயவு செஞ்சு உணவை சாப்பிடுங்க. 2வது, குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்ச உணவை செய்யுங்க. ஏனோ தானோன்னு சமையலை கூட அப்படியே செய்வீங்க. அவசரத்தில் செய்கிறேன், எனக்கு என் டென்ஷன் எனக்கு தான். உங்கள் டென்ஷன் உங்களுக்கு தாங்க. அந்த பாதிப்பையே உங்கள் குழந்தைங்களுக்கு வரணும். ஒரு நிமிஷம் அதை யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து அடுத்தவங்க எப்போவுமே காயப்படக்கூடாது. உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் அனுபவிச்சுக்கணும். திட்டுறேன், கோபமாக பேசுகிறேன், தயவு செஞ்சு தப்பாக எடுத்துறீங்க சகோதரி, அன்பாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயின் இருக்குது, ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குது, உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது, இதை வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த குழந்தைங்கிட்ட திணிக்குங்கிற அவசியம் இல்லையே. அந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? தப்பு தானே. இனிமேல் அந்த தப்பை செய்ய மாட்டேன்னு உத்தரவாதம் எடுத்துக்கோங்க. குழந்தைங்கள அன்பாக பாருங்கள். குழந்தைங்க தேவைக்கு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். குழந்தைங்க வந்துட்டால் குழந்தைங்களாக மாறுங்க. ஓகேவா? கொஞ்சம் காலம் முன்னாடி எப்படி நீங்களும் ஜாலியாக எல்லாமே இருந்தீங்க, இப்போ ஏன் அப்படி? புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா?
அவங்க கொஞ்சம் பயந்துக்கிறாங்க உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. இப்போ கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. நம்ம குழந்தைங்க நாம் தான், கடவுள் நம்மளை நம்பி தான் நினச்சிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தால் இயற்கையை நம்மளை சந்தோஷமாக வச்சுக்குமா. இது பேசிக். இதை கற்றுக்கிட்டிங்களா நல்லா இருக்கலாம். சரியா? அப்புறம் அந்த அப்பாவி கணவர், அவரும் சந்தோஷமாக இருப்பார். இப்போ அவருக்கு வேறு கை வலி கால் வலி வேறு வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் அவரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? சண்டை பண்ணி ஏதாவது பூரி கட்டையிலுக்கு இது அடிச்சிட்டிங்களா, இல்லை அவராக ஏதாவது போய் பண்ணிக்கிட்டாரா? சரி, அவர் கொஞ்சம் கனிவாக பார்த்துக்கோங்க. சரியா? நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணுற சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த நேரத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. பணம் முதலீடு பண்ணுறது எச்சரிக்கையாளுங்க. மற்றவன் பண்ணுறானே, பக்கத்து வீட்டுக்காரங்க நடந்துச்சு, எடுத்து வீட்டுக்கு நடந்துச்சு, எனக்கு நடக்காதா அப்படி கற்பனை இல்லை. அவங்களுக்கு நடந்தால் கூட உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் நடக்கும், உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நடக்காது. அதனால் இப்போ அந்த விஷயத்தை யோசிக்காமல் உங்களுக்கு இது சரியாகுமா சரியாவாதா, இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு இது தேவையா தேவையா ஆலோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள். நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் தேய்பிரி அஷ்டமிக்கு மறக்காமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுமா. புரியுதா? தேய்பிரி பைரவரை போய் காலில் வந்துட்டு வந்துடு. ஓகேவா? நல்லது நடக்கும். தடை நிவர்த்தியாகும். யாரெல்லாம் பைரவர் பக்தர் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நிறைய பேர் இருப்பீங்க. ருத்ரா ராசியில் இருந்துட்டு பைரவர் பக்தர் இல்லாமல் எப்படி இருப்பீங்க? சந்தோஷம். வழிபாடு பண்ணுங்கள். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 8ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும். 8ஆம் தேதினா காலையிலேருந்து இல்லைங்க. 8ஆம் தேதி சாயங்காலம் 4:05 10ஆம் தேதி இரவு 6:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிச்சயமாக நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று தாங்க, பொறுமை ரொம்ப தேவைங்க. கண்ட சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் உடனே சனி பகவான் இருக்கிறாரு. புதன் ராசிநாதன் வக்ரமாகி இப்போ 10ஆம் இடத்துக்கு வேறு போயிட்டார். 11லேருந்து 10ஆம் இடத்துக்கு வேறு போயிட்டார். போன வாரம் போட்ட வீடியோக்கே நிறைய பேர் என்ன சார் இப்படி பயப்படுத்திட்டீங்க. தயவு செஞ்சு கன்னிராசிக்காரங்க விழிப்புணர்வாக இல்லைங்க. ஏமாற்றம் வருங்க. ஏன்னா 12ல் சுக்கிரன் கேதுக்குல அதெல்லாம் நடக்கிறதுனால குலதெய்வ கோயில் மட்டும் போங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்டதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓகேவா? புதன்கிழமை பச்சைப்பயிறு உணவை செஞ்சு சாப்பிடுங்க. வாரம் புதன்கிழமை தயவு செஞ்சு பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. பச்சைப்பயிறு ஈஸியாக கிடைக்கும் இல்லைங்களா, சாப்பிடுங்க. அந்த பச்சைப்பயிறு தோலோடு சாப்பிட்ணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை உடச்சிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க, அந்த பயிர் சாப்பிடுவாங்க. பாசிப்பயிறு அதை அப்படியே வேண்டாம், அந்த தோலோடு சாப்பிடுங்க. இல்லைன்னா முளைக்கட்டின பச்சைப்பயிறு சாப்பிடுங்க வெறும் வயிற்றில். ஓகேவா? இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். புதன்கிழமை பச்சை கரிச்சிப்பு, பச்சை வேஷ்டி இதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். பச்சை துண்டு இதெல்லாம் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் காலத்துக்கு பண்ணுங்கள் பாஸ், ஒன்றும் பயந்துக்காதீங்க. ஓகேவா? இதெல்லாம் உங்களுடைய எண்ணத்தை மாற்றும், உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், உங்களை பெரிய ஆளாக மாற்றி கொடுக்கும். இவ்வளோ காலம் பட்ட கஷ்டத்துக்கு நஷ்டத்துக்கும் விடை கிடைக்கிறதுக்கு ஐடியா கிடைக்கும். நல்லவங்க உங்க கூட சேருவாங்க, நல்லது நடக்கிறத தொடங்கும். கஷ்டகாலம் தான் செய்யுங்க, கொஞ்சம் மன நிம்மதி ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன், செய்வீங்கன்னு நம்புகிறேன். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் தொழிலில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுகிறது. அரசாங்க விரோதம் பகை வருது. ஒரு பணம் ஏதாவது லோன் ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது தடை தாமதமாகுது. கொஞ்சம் விழிப்புணர்வு தான் நல்லது நடக்கும். வேலைக்கு செல்ல நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாஸ் கூட உங்களுக்கு சண்டை வருது, அதை குறைச்சிக்கோங்க. அன்பாளுங்க, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கூட இருக்கிறவங்க பேச்சை கட்டிட்டு அவரை எதிர்த்து பேசி சிக்கலில் மாட்டிக்காதீங்க. கூட இருக்கிறவங்க உங்களை கவுத்தா தான் உங்கள் வேலைக்கு அவன் போகணுன்னு அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கிறான். அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு சுத்தமாக இல்லை. தயவு செஞ்சு அதை உணருங்க. இந்த ஜால்ரா போடுறவன் நம்பிட்டு இருந்தீங்க, கடைசி வரைக்கும் வீணாக தான் போவீங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. நேர்மையாக நியாயமாக இருக்கிறவன் மட்டும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் யார் நல்லவன் நம்பிட்டு நட்பை இந்த வாரத்தில் அவனை வெளிச்சம் போட்டு இறைவன் காட்டிடுவார். பார்த்து எதிர்பார்த்துட்டுருங்க, கண்டிப்பாக நடக்கும். பயப்படுத்தலைங்க, சுக்கிரன் கேது இருந்து காட்டி கொடுத்துருங்க, வெளிச்சம் போட்டுருவார். பாருங்கள், நடக்கும். வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ அஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம்.
நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு நட்போ விஷயத்தில் எச்சரிக்கையாளுங்க. ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கிட்டேயும், பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அந்த வாரம் இருக்குது. தவறு செய்யாத குற்றவாளியாக மாற்றி விட்ருவார். கண்டச்சனைங்கிறதுனால சிக்கலை உருவாக்கி தருவார். எச்சரிக்கை தேவை. சொத்து விஷயங்களில் கவனமாளுங்க. வழக்கு விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாளுங்க. ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கண் சம்மந்தமான பிரச்சனை ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா, கை சுழுக்கிறது, கை பிசைக்கிறது, இந்த பிரச்சனை வரும். கவனத்தோடு இருந்துக்கோங்க. இந்த வாரம் குழந்தைங்களால் நல்ல பேர்கள் கிடைக்கும். ஆனால் உங்களால் தான் கொஞ்சம் சரி வராது, பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சி எடுத்தால் வெற்றி கிடைக்கும், இல்லைனா செலவு மட்டுமே வந்துகிட்ருக்கும். கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு இப்போதைக்கு திருமண சம்பந்தமான முயற்சி எடுக்க வேணாம். எடுத்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை. குறிப்பாக காதலில் இருக்கிறவங்க அந்த பேச்சே எடுக்க வேணாம். ஒரு சில காதலர்களுக்கு பிரிவினை கூட வரும் அந்த வாரத்தில். அது பெருசாக போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நேரம் சரியில்லை, இப்போ எது பேசினாலும் உங்களை பற்றி தப்பாக தான் வரும். அமைதியாக இருந்துட்டீங்கன்னா எதிர்காலத்தில் இருக்கிற காதலே சேர்ந்துடும். புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை ஏற்படுத்து, பார்த்து நடந்துக்கோங்க. கூட சேர்க்க சரியில்லை, புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நல்லதுன்னு செய்ய போய் கெட்டதுன்னு மாட்டிடுது. உதவி போய் உபத்திரத்தில் மாட்டிக்கிறீங்க. கொடுத்து உதவுனது திரும்பி வரல. இந்த பிரச்சனை நிறையா இருக்குது, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே சமயத்தில் சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் பகம் வரக்கூடிய வாரமாக இருக்கிறதுனால எச்சரிக்கையாக நடந்துக்கிறது நல்லது. புரிஞ்சு நடந்துக்குவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வாரம் தவறு செய்யாத குற்றவாளி. தப்பே பண்ணாலும் வீண் பழி வரும். தயவு செஞ்சு எச்சரிக்கையாளுங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் ஒரு பிரிவினை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. அது வராமல் பார்த்துக்கோங்க. அன்பாக நடந்துக்கோங்க. இதுக்கு முன்னே எப்படியோ இப்போ நீங்கள் கரெக்டாக கவனமாக விழிப்புணர்வாக இருந்தீங்களா, உங்களுக்கு லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பை பகவான் ஏற்படுத்திடுவார். புரிஞ்சுக்குவீங்க நம்புகிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு தேவையில்லாமல் சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அது வேண்டாம். பாஸ் என்ன சொல்கிறோம் அதை கேட்டு நடந்துக்கோங்க, நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். கடின முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறீங்க, அதுக்கும் நல்லது. ஆனால் அவசரப்படுறீங்க. உடனே மற்றவனுக்கெலாம் எனக்கு பணம் வருது, எனக்கு வரவே மாட்டேங்குது, மற்றவனுக்கெலாம் சீக்கிரம் சேல்ஸ் ஆகுது, எனக்கு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, எப்படி நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த நேரம் அவ்வளோ சிறப்பான நேரமாக இல்லை. நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கின நேரம் கிரகங்களோட ஆதிக்கம் ரொம்ப தப்பாக இருக்குது. அதாவது கோச்சார கிரகங்கள் தப்பாக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? குபேரன் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள். குறிப்பாக புதன்கிழமை குபேரன் வழிபாடு கட்டாயம் தேவை. இந்த வாரம் பரிகாரமே புதன்கிழமை குபேரன் வழிபாடு தான். அவரை பிடிங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவரை பற்றின ரகசிய சம்மந்தமான பூஜைகள் மந்திரங்கள் ஏதாவது தேவைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபாலோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தரும் நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 10ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். 10ஆம் தேதி சாயங்காலம் 6:45 12ஆம் தேதி இரவு 7:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்களில் எடுக்கும் முடிவுகள் கவனமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவானும், 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 9ல் சூரியன் புதனும், 10ல் குருவும், 11ல் சுக்கிரன் கேது. ராசிநாதன் சுக்கிரன் கேது இருக்கிறாரு. தவறு செய்யாத குற்றவாளியாக ஆவீங்க. இந்த சுக்கிரன் கேது சேர்ந்தாவே போதும், குடும்பத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க, கிள்ளுக்கேரியாக நினைப்பாங்க, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும். கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். நம்ம நல்லதுன்னு நினச்சி பண்ணால் கூட அவங்களுக்கு விரோதமாக தெரியும், பகையாக தெரியும். நம்ம மேலே எல்லாம் குற்றவாளியாக மாற்றுவாங்க. உறவுகளும் அதுதான் சொல்லும். வருமானம் தடை ஏற்படும், பண சிக்கல்கள் வரும், பண தேவைக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கடன் வாங்காமல் உழைப்பு மூலிமா பணம் வரதுக்கான வழியை தேடுங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு தொழிலான லாபங்கள் அதிகம் கிடைக்கிறதுக்கான வழிபாடு செஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு கொஞ்சம் மெதுவாக தான் வருமானம் அதிகரிக்கும். வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம்.
வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் வந்து இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர்கள் இருக்காது, கவனத்தோடு இல்லைங்க. பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இல்லைங்க. அதுக்காக கொடுக்கணும் வாங்கணுன்னா கவனத்தோடு இருந்தீங்களா பணம் கிடைக்கும், கொடுக்கலாம். ஏற்கனவே வாங்கினதே இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்க, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டிங்களா நல்ல பேர் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கனால எடுக்கும் காரியங்களை எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கோபத்தை குறைச்சிக்கோங்க, நிதானமாக இல்லைங்க. குறிப்பாக கணவன் மனைவிகளை சண்டை சச்சரவுகள் அதிகம் வரும். ஹெல்த் மேலே அதிக அக்கறை எடுங்க. குழந்தைங்களை அன்பாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சு கொடுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் பயணங்களால் நல்லது நடக்கும். புதிய முயற்சிகளுக்கு வெற்றி அதிகம் உண்டு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு திடீர் லாபம் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திருமண தடை உள்ளது, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். மாணவ மாணவருக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு, அது உங்கள் வாழ்வில் பல அற்புதங்களை செய்து கொடுக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தேவையில்லாமல் வருது, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையின்மை ஏற்படுகிறது, காரிய தடை ஏற்படுகிறது, வரவு விட செலவு அதிகம் வருது, பண கஷ்டங்கள் ஏற்படுது, குழந்தைகளுக்காக பணம் பிரச்சனைக்காக இயங்கிக்கிட்டு இருக்கீங்க. மிக விரைவில் அது சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரும், பணம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலையிலேருந்து ஒரு மாற்றம் ஏற்படும், புதிய வேலைக்கான முயற்சி எடுத்தால் நல்லது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற சகோதரிகளுக்கு இப்போ பிஸ்னஸில் பெரிய க்ரோத் எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு தயக்கம் இருக்குது. காரணம் வந்து 10ஆம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் இப்போ சந்திராஷ்டமம் வர்றார் இந்த வாரத்தில். அதுவும் இல்லாமல் நிறையா தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குது. குறிப்பாக குரு பகவான் அந்த 10ஆம் வீட்டில் இருக்கிறதே அவ்வளோ சிறப்பில்லை. அதனால் குரு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. பிஸ்னஸ்க்காக ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. அதை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் வெள்ளிக்கிழமை ஏகாதேசி விரதம், பெருமாள் கோயில் சேர்ந்து அவல் பாயசம் செஞ்சு தானமாக கொடுங்க, கட்டாயம் நல்லது நடக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, 5ல் சனி பகவான், 7ல் செவ்வாய் பகவான், 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பாங்க, 9ல் குரு இருப்பார், 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லாமல் தவிர சிறப்பு அப்படின்னு சொல்கிறது வாய்ப்பில்லை. காரணம் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 7 12 கூடிய சுக்கிர பகவான் கேது கொடுக்குறார். 7ஆம் இடத்துல இருக்கிற ராசிநாதன் அதிபதியும் கேது கொடுக்குறார். அதாவது சுக்கிரன் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. முன்கோபம் ஜாஸ்தி, பிடிவாத அதிகம், வண்டி வாகனத்தில் செலவு வைக்கும், வாகன செலவை பார்த்துக்கோங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க, இல்லைனா சண்டை சச்சரவு வரும், வீண் பழி வீண் பிரச்சனை வரும். இவ்வளோ காலம் குடும்பத்துக்கு தெரியாமல் செஞ்ச தப்பு இப்போ வெளிச்சம் போட்டு காட்டிடும். அதனால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்களா கௌரவத்தை காப்பாற்றிக்கலாம். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான வருமான உயர்வுகள் வந்தாலும் அதுக்கேற்ற செலவு வருது. செலவை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு எடுத்துக்கோங்க. குழந்தைங்கிட்ட ஆலோசனை கேளுங்க, நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வந்து புதிய வேலை தேடுறதுக்கான வாய்ப்புகள் வருது. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நன்மையில் முடியும். கோபத்தை மட்டும் வச்சுக்காதீங்க, நீங்கள் உங்கள் கோபம் மற்றவங்களை காயப்படுத்துது. வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஜலட்சுமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் வந்து இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு.
100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. அரசாங்க சலுகைகள் கிடைக்காது. விசா சம்பந்தமான சிக்கல்கள் ஏற்படும். குடும்பத்தில் வைத்திய செலவுகள் வரும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. குறிப்பாக கண் சம்மந்தமான பிரச்சனையும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் குடும்பத்தில் வரும். ஒரு சின்ன மெடிக்கல் செக் எடுத்துட்டால் நல்லது நடக்கும். அந்த வாரம் உறவினர் விருந்து விசேஷங்களில் கலந்துக்குவீங்க, நண்பரோட விருந்து விசேஷம் கலந்துக்குவீங்க. அங்கே போனால் உங்கள் ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வாங்க. மற்றவங்கள பற்றின டாபிக் எடுத்தாவே உங்கள் பேர் கெட்டுறது. கவனத்தோடு வந்துடுங்க. நீங்கள் யாரையும் பேசாமல் இருந்தாவே நல்லதுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். நீங்கள் ஒரு நல்லதுன்னு செய்ய போய் அது கெடுதலாக மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. பேச்சால் பிரச்சனை வரக்கூடிய வாரங்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் வரக்கூடிய வாரமாக இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் கேது பயிற்சி முடியல வரைக்கும், குறிப்பாக சுக்கிரன் கேதை விட்டு கிளம்புற வரைக்கும் திருமண சொந்தமான முக்கியமான முடிகளை தள்ளி போகிறது நல்லது. இல்லை நல்லா வரனா வருது அப்படின்னா குலதெய்வ கோயில் போய் வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் வரன்னு பார்க்க ஆரம்பிங்க. மாணவ மாணவிகளுக்கு தடை சிக்கல்கள் ஏற்படுகிறது. படிக்கிறது ஏறல, குழப்பமாக இருக்குது, ஸ்கூல் பிடிக்கல, காலேஜ் பிடிக்கல, இப்படி பிரச்சனைலாம் வரும். ஏன்னா இந்த நேரத்தில் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மாற்றங்கள் வரும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் கோபதாபங்கள் அதிகம் இருக்குது. உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்க மாட்டேங்கிறீங்க, நேரத்துக்கு உணவு அருந்த மாட்டேங்கிறீங்க. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், அதிகம் தண்ணி குடிக்கணுங்க. சந்திரன் நீச்சம், அதிகம் தண்ணி குடிச்சே ஆகணும். உங்கள் பக்கத்தில் வாட்டர் பாட்டில் எப்பவும் இருக்கணும். புரியுதுங்களா? அப்பப்போ தண்ணி குடிச்சிக்கிட்டே இல்லைங்க. சீக்கிரம் உதடு உணர்ந்துருங்க. இப்போ கூட பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, உதடு உணர்ந்து போச்சு, போய் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறம் வீடியோ பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்படியே பாஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? தண்ணி குடிச்சிட்டு வாங்க. தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டிங்களா? சந்தோஷம். இப்போ பாருங்கள், புரிஞ்சுக்கோங்க. விருச்சிக ராசி பேசினா எனக்கே உதர்ந்து அதாவது உலர்ந்து போகுது. புரியுதுங்களா? அதனால் தண்ணி குடிச்சிட்டு இருக்கணும். அது ரொம்ப நல்லது, அதை புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் கோபத்தாபத்தில் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்கிட்ட காட்டாதீங்க. அவங்கள அன்பாக பார்த்துக்கோங்க. அவங்க தேவையை பூர்த்தி பண்ணுங்கள். அவங்க கோபத்தில் ஏதாவது சொன்னால் கூட அது பெருசாக எடுத்துக்காமல் இருந்தீங்கன்னாவே நல்லது நடக்கும். இல்லைனா அதன் மூலிமா ஒரு பெரிய சண்டை வரப்போகுது. அது வரக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துல கவனத்தோடு இருங்க. வேலை செய்கிற இடத்துல 2 வாட்டர் கேன் தண்ணி குடிச்சாகணும், தயாராகிக்கோங்க. ரெண்டாவது, ஹெல்த்தில் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்க அன்பாக பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கண் சம்மந்தமான பிரச்சனை வருது. கண்ணாடி ஏற்கனவே ஒரு சில பேர் போட்டிருப்பீங்க, கண் செக் பண்ணிக்கோங்க. இல்லை கண்ணாடியில் கீறல் வந்திருக்கோம், மாற்றிக்கோங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள். இப்போ உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியில் சுக்கிரன் கேது இருக்காரு. பிஸ்னஸ் எதிர்பார்த்த அளவுக்கு போகாமல் ஒரு சின்ன ஒரு பிரேக்கப் டவுன் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கோம். அது இழுபடியாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் கேதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு ஒரு சின்ன வழிபாடு மட்டும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாகும். சுக்கிரனுக்கும் கேதுக்கும் உரிய வழிபாடு மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை தாங்க. இப்போ வர வெள்ளிக்கிழமை ஏகாதசியும் வெள்ளிக்கிழமை வருது. உங்கள் பிஸ்னஸ் பேர், உங்கள் கடை நிறுவனத்தோட பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி அவல் பாயசம் உங்கள் சாமிக்கு படைச்சிட்டு உங்கள் தொழில் செய்கிற இடத்த கொண்டாந்து உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு, ஊழியர்களுக்கு தானமாக கொடுங்க. ஓகேவா? பிஸ்னஸ் குரோத் தன்னால் நடக்கும், நீங்கள் எதிர்பாருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். மறக்காமல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா சஷ்டியும் கீர்த்தியும் வருது. மறக்காமல் அந்த நாளில் போய் வழிபாடு பண்ணால் புண்ணியம் கிடைக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானும், 6ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல சூரியன், புதன் வக்கரத்தோட 8ல் குரு இருக்கிறார். ராசிநாதன் குரு 8ல் மறைகிறார். 9ல் சுக்கிரன் கேது இருப்பார். இந்த சுக்கிரன் கேது இருக்கிறது தான் அவ்வளோ சிறப்பில்லை. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்களா ரொம்ப நல்லது. உங்களுக்கு கெட்டவன் தான், ஓகேங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கணும்னு அவன் தான் கேது கொடுக்கறனால ராசிநாதன் 8ல் மறைஞ்சனால கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கும். சரியான முடிவு எடுக்க முடியாது, தடுமாற்றம் ஏற்படும். அதனால் வியாழக்கிழமை அருகாமைக்கில் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப முக்கியம், அதை செஞ்சால் உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும்.
அதே போல் உங்கள் குலதெய்வ கோயில் பூஜை பண்ணுற பூசாரிக்கு வஸ்திர தானம் கொடுத்துருங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக போவீங்களே ஒரு கோவிலுக்கு, அந்த கோயிலோட பூசாரிக்கு வஸ்திர தானம் கொடுங்க. வேஷ்டி துண்டு வாங்கி கொடுங்க, மஞ்சள் கலர் எல்லோ கலரில். ஓகேவா? ரொம்ப முக்கியம் அதுதான். காவிலாம் வேண்டாம், எல்லோ கலரில் வாங்கி வஸ்திர தானம் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த தடை நிவர்த்தியாகி ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ராசிக்கு 10 கூட வந்து பார்த்திங்கன்னா வக்கரங்கள் சூரியன் கூட சேர்ந்ததுனால தேவையில்லாத சிக்கலும் பிரச்சனையும் உருவாக்கி தருவார். குறிப்பாக பணப்பிரச்சனை உருவாக்கி தருவார். கேட்ட இடத்துல பணம் கிடைக்காது, தாமதமாக தான் கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்? அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் வந்து இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாஸ்க்கு உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிராக போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். யாருன்னு கேட்குறீங்களா? இந்த வாரத்தில் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி கொடுத்துரும், பார்த்துக்குங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு கோபத்தால் ஒரு சில காரிய தடை ஏற்படுத்தப்படும். குழந்தைங்க மேலே அதிக அக்கறை எடுங்க. குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கோங்க. நெருப்பு நீர் விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இல்லைங்க. கோபத்தை குறைங்க ஃபஸ்ட்டு, அது நல்லது. சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் குழந்தைங்களுக்கு, அது சரியாயிடும், ஒன்றும் பெரிய அளவு கொண்டு போகாது. குழந்தைங்க ஹெல்த் விஷயத்தில் இன்னும் அதிக அக்கறை எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரியங்கள் தடையாக இருக்குது. தடை நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லா வர்ணம் அமையும். மாணவ மாணவியருக்கு உங்களுக்கும் டீச்சர்ஸ்க்கும் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு இருக்குது, அதை வராமல் பார்த்துக்கோங்க. அவங்க எப்போவுமே உயரமானவர்கள், அவர்களை மதிக்க கற்றுக்கிட்டிங்களாவே உங்களுக்கான பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். அவங்கள வெறுக்க வேண்டாம். அவங்கள ஏதோ ஒரு கோபம் உங்களுக்கும் அவங்களுக்குள்ளே இருக்குது, அதை மாற்றிக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர தயாராகிடுச்சு, விட்டு கொடுத்து போங்க, நல்லதுகள் நடக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க, பொறுமை அவசியம் தேவை. உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. சொந்த பந்தத்துக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுங்க, அதே போல் கணவரை வீட்டு சொந்த பந்தத்துக்கும் மரியாதை கொடுங்க, இல்லைன்னா பிரச்சனை பெருசாகிடும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகளும் பிரச்சனையும் வரப்போகுது, கவனம் தேவை. சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு முதலீடு பண்ணுறத ஆலோசித்து பண்ணுங்கள். குடும்ப நபரோட கன்சல்ட்டிங் இல்லாமல் எதுவும் பண்ணாதீங்க. கணவரோட சப்போர்ட் இல்லாமல் எதை செஞ்சாலும் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். குறிப்பாக ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்து ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஓவர் டென்ஷன் ஆகிட்டுக்கிறீங்க. பணம் எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஹெல்த்தை விட்டுட்டால் வராது. அதனால் ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த வாரம் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் குரு வழிபாடு. வியாழக்கிழமை வஸ்திரதானம் பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசிக்காரர்களே, இந்த வாரத்தில் உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராஜயோக தரக்கூடிய ராசியில் 2வது ராசி உங்கள் ராசி தான். உங்களுக்கு தான் இந்த வாரம் ராஜயோகம் கிடைக்கும், தயாராகிக்கோங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல செவ்வாய், 6ல் சூரியனும் புதனும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு, புதனோட தொல்லை இல்லாமல் நேரடி பார்ப்பார். 8ல் வந்து சுக்கிரன் கேது இருப்பாங்க. இந்த சுக்கிரன் கேது 8ல் மறைஞ்சாலும் ஒன்றும் பெரிய அளவுக்கு பாதிப்பில்லை. குரு பார்த்து உங்களை சரி பண்ணிக்கிறாரு. நல்ல ஆலோசனை, நல்ல விஷயங்கள் தானாக கிடைக்கும். ஒரு பெரிய வெற்றிகள் வரும். கடவுளர்களால் நல்லது நடக்கும். தப்பு பண்ணால் கூட அதை காட்டி கொடுத்துரும் கடவுள். அந்த பயத்தோடையும் நீங்கள் தப்பு பண்ண மறந்துடுவீங்க இந்த வாரம். அதனால் குழப்பம் வேண்டாம், ராஜயோகம் நிச்சயம் கிடைக்கும். லாட்ரி போன்ற விஷயத்துக்கு லைட்டாக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த வாரம் ஒரு பெரிய ப்ரைஸை எடுத்துடலாம்.
சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும், வருமான உயர்வுகள் உண்டு, வெற்றிகள் அதிகம் வரும், தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் கொடுக்கும், மருத்துவ செலவுகள் குறைஞ்சி மன நிம்மதி கொடுக்கும். வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் வந்து இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல யார் துரோகி யார் எதிரிங்களெல்லாம் காட்டி கொடுத்து இப்போ தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. உங்கள் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் உண்டு, நல்லது நிச்சயம் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பணம் தாராளமாக புழங்கும், நல்லதுகள் அதிகம் நடக்கும், குழந்தைங்களுக்கு மங்கள நிகழ்வு நடக்கும், வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விசேஷங்கள் நடக்கும், சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். நண்பர்களால் ஒரு சில பகை ஏற்பட்டாலும் அது தடை நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். தேவையில்லாத தொல்லைகள் கொடுக்குறவங்க இருந்தாலும் அந்த தொல்லை நீங்கி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய பலம் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான வழி இறைவன் கொடுப்பார். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய கனவு அது நினைவாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வாழ்த்துக்கள். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம் ஏற்பட்டு சந்தோஷம் கொடுக்கும். மாணவ மாணவியருக்கு படிப்பில் நல்ல நாட்டங்கள் ஏற்படும், தடைகள் நிவர்த்தியாகும், ஆரோக்கியம் முக்கியத்துவம் கொடுங்க. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள், அக்கம் பக்கத்தினரிடம் உதவிகள் கிடைக்கும், நல்பேர்கள் கிடைக்கும், தடைகள் நிவர்த்தியாகி நிம்மதிகள் வரும், குழந்தைகள் பற்றின கவலைகள் இருக்காது, நீண்ட காலத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் நடக்கும், காரியம் வெற்றியாகும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, நல்லதுகள் நடக்கும், தடையான விஷயங்கள் தடை நீங்கி சந்தோஷம் கொடுக்கும். சொந்தமாக தொழில் பண்ணும் சகோதரிகளுக்கு இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்குது. தொட்டது தொடங்கும், நல்ல நண்பர்கள் உங்கள் கூட இணைவாங்க, ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிப்பீங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், கட்டாயம் செஞ்சாகணும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி கோயிலுக்கு போய் அவல் பாயசம் பண்ணி தானம் கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும். குபேர யோகவுடைய கும்பராசினியர்களை இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகுவும் 2ஆம் இடத்துல சனி பகவானும், 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும், 5ஆம் இடத்துல சூரியன் புதனும், 6ல் குருவும், 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது. இந்த சுக்கிரன் கேது 7ல் இருக்கிறது அவ்வளோ சிறப்பில்லை. தப்பே பண்ணாலும் அவங்கள மாட்டி விட்டுரும். கவனத்தோடு இல்லைங்க, சிக்கனமாக இல்லைங்க, கவனமாக இல்லைங்க. குரு மறைஞ்சிருக்காரு, அதனால் உதவுறதுக்கு யாரும் இல்லை. பணத்தடைகள் அதிகம் இருக்குது, செலவுகள் அதிகம் வருகிறது. சிக்கனமாக செலவு பண்ணி பக்குவமாக காரியத்தை நடத்துறீங்களா, வெற்றி உங்களுதாகவே இருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான தடை ஏற்படுகிறது. கோபத்தால் ஒரு சில நல்ல வருமானங்களை இழக்கிறீங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. விவேகத்தால் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கான வழியை தேடுங்க, நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் வந்து இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச
அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. கூட ஒர்க் பண்ணுறவங்களே உங்களுக்கு எதிராக இருக்காங்க. அவங்க நல்லவங்க போல வந்துட்டு உங்களை காட்டி கொடுத்துட்றாங்க. கவனத்தோட விழிப்புணர்வோடு இல்லைங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பண வரவுக்கு தடை ஏற்படுகிறது. இடமாற்றம், தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்க போகிறீங்க. குருவருள் இல்லைங்கிறதுனால தடை அதிகமாக இருக்குது. சுக்கிரனும் கேதும் இணைஞ்சதுனால நட்பால விரோதம், பகை வரப்போகுது. வண்டி வாகனம் செலவு வைக்க போகுது. குறிப்பாக சொத்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில் மாற்றம், கௌரவ குறைச்சலான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். விழிப்புணர்வோடு இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை ஏற்படுகிறது, கவனம் தேவை. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சுக்கிரன் பயிற்சிக்கு அப்புறம் வரன் தேடுங்க, நல்ல வரன் அமையும். மாணவ மாணவியருக்கு வண்டி வாகனத்தில் எச்சரிக்கை தேவை. நட்பால விரோதம் உண்டு. இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தாரிடம் பிரச்சனைகள் வருகிறது, கவனத்தோடு இல்லைங்க. நீங்கள் செய்யாத குற்றத்தை செஞ்சதான் சொல்கிறாங்க, விழிப்புணர்வு தேவை. குரு மறைஞ்சிருக்காரு, இரவல் நகை வாங்க வேண்டாம். அப்படியாவது ஓசில் நகை வாங்கி போட்டிங்களா கண்டிப்பாக நகை காணாமல் போடும், இல்லை தொலைஞ்சு போடும், இல்லை அந்து போயிடும். நகை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைன்னா கஷ்டம் உங்களுக்கு தான் வரும். அதே போல் இந்த வாரத்தில் பொருளாதார ரீதியாக பணத்தடைகளும் ஏற்படுகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை தேவை, அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் வருகிறது, கவனம் தேவை. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு சுக்கிரன் கேதுக்குனால கூட்டு தொழில் ஆகாது. தனித்தொழிலுக்கு ஆலோசனை கேட்டிங்களா சரியான ஆலோசனை கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க, அதுக்கப்புறம் நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அஷ்டமி தேதி அன்னைக்கு காலபைரவர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீன ராசி நேயர்களே, இந்த வாரம் ராஜயோகம் பெரு ராசி இல்லை 3வது ராசியாக உங்கள் ராசி இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஜென்ம சனி பகவானாக இருந்தாலும் குரு பார்வையால் அதனோட தடை நிவர்த்தியாக போகுது. புதன் வக்கரம் பெற்று பின்னோக்கி போகிறது அதீத சந்தோஷம் கொடுக்கும். இந்த வாரம் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. தடைகள் நிவர்த்தியாச்சு, வெற்றி உங்களுதாகவே அமையும். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார். 3ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல சூரியன், புதன், 5ஆம் இடத்துல குரு, 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 12ல் ராகு இருப்பார். திடீர் பணம் வரும், அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டும். லாட்ரி போன்ற விஷயங்களில் திடீர் ப்ரைஸ் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. அதீத நன்மைகள் நடக்கும். எவ்வளோ காலம் தடையாக இருந்தது இந்த வாரத்தில் வெற்றியாக அமையும். பிரிஞ்சவங்க ஒன்று சேர போகிறீங்க. மன சந்தோஷங்கள் அதிகம் கிடைக்கும். குடும்ப மகிழ்ச்சிகள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் அபிவிருத்தி நடக்கும், வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும். நல்லவங்க கூட வருவாங்க, நல்லதுகள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. வரம் கொடுக்கும் வரலட்சுமி விழா நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஜலட்சுமி திருக்கோவிலில் நடக்குது. இந்த விழா இந்த வருஷம் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதற்கு யாரெல்லாம் கலந்துக்கணும்னா அனைவரும் கலந்துக்கலாம். முக்கியமாக சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு 108 நபர்களுக்காக ஒரு பூஜையை செய்ய போகிறோம். வாய்ப்புள்ளவங்க அதில் கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எனக்கு பிஸ்னஸில் க்ரோத் ஆகணும், வருமானம் வரணும், எனக்கு கொஞ்சம் காலம் வருமானம் இப்போ தடையாக இருக்குது, இப்போ நல்லாவே வந்துட்டு நாளைக்கு தடை வரக்கூடாது, இப்படி நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் செய்யுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் என்னென்ன நாங்கள் செய்கிறேன்னு. 100% உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். மிகப்பெரிய ஒரு புண்ணிய வேலை செய்கிறோம். நீங்கள் வந்து செஞ்சு கலந்து பாருங்கள், அந்த புண்ணியத்தை நீங்களே அடைவீர்கள். அவ்வளோ நன்மையான ஒரு விஷயங்களை செய்ய போகிறோம். ஆனால் ஒரு அன்பு வேண்டுகோள், இது கட்டாயம் கோவிலில் வந்து கலந்தே ஆகணும். ஓகேவா? நான் பணம் அனுப்புகிறேங்க, நீங்கள் செஞ்ச அந்த விஷயமே இல்லை. நீங்கள் நேரில் வந்து நீங்களாக உட்காந்து பூஜை பண்ணால் மட்டும்தான் அதுக்கு பலன் கிடைக்கும். ஓகேவா? உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, கட்டாயம் வந்து கலந்துக்கோங்க. இது சம்மந்தமான தகவல்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உடனே அனுப்பி வைக்கப்படும். வேலைக்கு சொல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், பாராட்டுகள் கிடைக்கும். இவ்வளோ காலம் இந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாகவும் மன நிம்மதி, மன சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாகவும் மாறப்போகுது. வாழ்த்துக்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து வாங்கலாம், நிரந்தர குடியுரிமை வாங்கலாம். கிரீன் கார்டு அப்ளை பண்ணிங்களா உடனே ஓகே ஆகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்களுக்கு தீர்வு, சந்தோஷங்கள் கிடைக்கும். ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகள் விலகி சந்தோஷமான சூழ்நிலை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு மங்கள நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறைஞ்சி ஆரோக்கியம் அதிகரிக்கும்.
அதி முக்கியமான வாரமாக இந்த வாரம் இருக்குது. நல்லது அதிகம் எதிர்பார்க்கலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தடையான காரியங்கள் தடை நிவர்த்தியாகி வெற்றியாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு ஏற்கனவே பார்த்துட்டு போன வரனே மறுபடியும் ஓகே ஆகி சந்தோஷம் கொடுக்கும். மாணவ மாணவியருக்கு பகை விலகி நட்பு அதிகம் கிடைக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. இல்லத்து அரசிகளுக்கு அக்கம்பக்கத்தார் ஏற்பட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் மாறும், மகிழ்ச்சிகள் கொடுக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், குழந்தைங்களோட ஒற்றுமையாக இருப்பீங்க, குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போயிட்டு வரீங்க, விருந்து விசேஷங்களை கலந்துக்குவீங்க, ஆரோக்கியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. மனமகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது. திடீர் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. பிரிஞ்சவங்க ஒன்று சேர போகிறீங்க, வாழ்த்துக்கள். கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும், பண சிக்கல் நீங்குது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் அரசு உதவிகள் கிடைக்கும், புதிய வேலைக்கான முயற்சிகள் எடுப்பீங்க, பெரிய சம்பளம் நிச்சயம் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க லாபம் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாரம், வருமானத்தை அள்ளி செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. முயற்சி செய்யுங்க, வெற்றி அடைவீர்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி விரதம், கீர்த்திகை, முருகன் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். புதன்கிழமை குபேரன் வழிபாடு பண்ணுங்கள், வெறும் பாக்கியங்கள் கிடைக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி வளர்ந்தால மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.